எல்லாத்துக்கும் வணக்கம். சோ இன்னத்த பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்குமே ட்ரம்ப் வந்து லெபனான் இஸ்ரேலுக்கு கடையில் இருக்கக்கூடிய அந்த சீஸ் ஃபயரை 3 வாரத்துக்கு மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தார். பட் இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்ல மிகப்பெரிய பாலம் நம்ம சந்திச்சோம். அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்வெஸ்டர்ஸுக்கு ஏற்கனவே நடந்த எக்ஸ்டென்ஷன் ஆகட்டும், இல்ல ஈரான் இன்வெஸ்ட்மெண்ட்ல கொடுத்த எக்ஸ்டென்ஷன் ஆகட்டும், பேச்சுவார்த்தை நடந்த மாதிரி தெரியல. சோ மறுபடியும் எக்ஸ்டெண்ட் ஆனாலுமே பேச்சுவார்த்தை நடக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் எழுந்திருக்கு. அதனாலதான் இவந்தோ ட்ரம்ப் வந்து லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் இவ்வளவு பெரிய எக்ஸ்டென்ஷனை கொடுத்தாலும் மார்க்கெட் அதை பெருசா எடுத்துக்கல. மீன்வைல் கூடாயில பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய அளவுல ரைஸ் ஆயிட்டு இருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கூடாயில் ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆகிற வரைக்கும் டாலரோட ரெக்யர்மெண்ட் மிக அதிகமா இருக்கும் இந்தியாவில். ஸோ அப்படி டாலருடைய வேல்யூ அதிகமாக இந்திய ரூபாய் தொடர்ந்து சிக்கல் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு பக்கம் ஸ்டாக் மார்க்கெட்டும் பெரிய அளவு ஏறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும், இன்னொரு பக்கம் கோல்டு மாதிரியான சேஃப் மெட்டீரியல்ஸுமே ஏறதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கும். ஏன்னா யூஎஸ் டாலரே ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது, ஸ்ட்ராங்கான க்ரூடோட விலையினால யூஎஸ் டாலரே ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது நம்மளுடைய அதிகபட்ச எக்ஸ்பென்ஸ் வந்து க்ரூட் ஆயில் வாங்குறதையும் டாலர்லயுமே நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம். கோல்டை பொறுத்த வரைக்கும் அது பழுதா ஏறுறது நிறைய சிக்கல்கள் இருக்கும். ஸோ இது ரெண்டு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம மார்க்கெட் இன்னைக்கு பார்க்கணும். ஸோ நிறைய பேரை பொறுத்த வரைக்குமே எக்ஸ்டென்ஷன் இருக்காங்க இல்லையா, மார்க்கெட் ஏறணும் இல்லையா அப்படிங்கிற கவலையை வந்து வெளிப்படுத்தி இருந்தாங்க. பட் ரியல் டைம்ல அப்படி நடக்கும் அவசியம் இல்லை. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து பேச்சுவார்த்தை நீங்க எக்ஸ்டென்ஷன் போயிட்டு பிரயோஜனம் கிடையாது. இந்த பேச்சுவார்த்தை நடக்கிற பட்சத்துல அது மார்க்கெட் பாசிட்டிவா இருக்கும். பேச்சுவார்த்தை நடக்காத வரைக்கும் இந்த வார் மறுபடியும் இந்த சீஸ்ஃபயர் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருந்தாலும் அது பெரிய அளவுல இம்பாக்ட் கிரியேட் பண்ணார். மீன்வைல் இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கு. யூஎஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இன்டெலோடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு 20% ஜம்ப் பண்ண வச்சுட்டு நம்ம பார்த்தோம். முக்கியமா என்னன்னா இன்டெல் வந்து பெரிய அளவுல ஏஐ இன்வெஸ்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சுகள் இருந்துச்சு. அதனால இன்டெலோடைய ஸ்டாக்கோடைய பேஸ் வந்து பெரிய அளவு அடி வாங்கி இருந்துச்சு. பட் அவங்களோட Q2க்கான போர்காஸ்ட் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுல ஏஐ டிமாண்ட் ஃபேக்டர்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ இன்கல் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. டெக் ஸ்டாக்ஸ் எல்லாம் யூஎஸ் மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் அதே நேரத்தில் ஏஐ வளர இந்தியாவில் கூடிய ஐடி கம்பெனிகளுடைய சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிகளுடைய ஸ்டாக்ஸ் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். அதையும் நம்ம இங்கே பார்த்துட்டு தான் இருந்தோம். மற்றபடி இன்னைக்கு சாயங்காலம் ரிலையன்ஸோட ரிசல்ட்ஸ் வருது. அது ரொம்பவே முக்கியமான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். அதே மாதிரி நாளத்த மார்க்கெட்டில் ஆர்பிஎல் பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, ஈவன் ஐடிஎஃப்சி பேங்கோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து இது பேங்கிங் இண்டஸ்ட்ரீஸ்ல முக்கியமா பார்க்க வேண்டிய ரிசல்ட்ஸ். இதெல்லாம் நாளைக்கு வெளியாது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் கன்சிடர் பண்ணும் பொழுது இப்போதைக்கு ஒரு பக்கம் வார் பேச்சுவார்த்தை நடந்தால் மட்டும்தான் அது பாசிட்டிவாக தான் இருக்கும். மற்றபடி ஓவரால் மார்க்கெட்டு இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து இப்ப இருந்து டிரைவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே நேரத்துல இன்னைக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய ஆர்டிக்கல் ஒன்று ப்ளூமார்க்ல பப்ளிஷ் ஆயிருச்சு. அதுல என்ன சொல்றாங்க, இந்தியாவுடைய கரன்சி வந்து ரொம்ப அண்டர் வேல்யூடா இருக்காங்க. அதாவது நம்மளோட கரன்சி வந்து ஆல்மோஸ்ட் 94 ரூபாயில 95 ரூபாய் நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். பட் இது உண்மையாலுமே கரன்சி அவ்வளவு வீக்கா பர்ஃபார்ம் பண்ணுதானா இல்லை, நம்மளோட ஜிடிபி நம்மளோட க்ரோத் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணும் பொழுது நம்மளோட கரன்சி இனிமேல் ஸ்ட்ராங்கா பர்ஃபார்ம் பண்ணணும். பட் இப்ப இருக்கக்கூடிய ஆயிலோடைய பிரைஸ், க்ரூட் ஆயிலோட பிரைஸ் பீக் இருக்குது. அதுக்கு காரணம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். அந்த ஒரு காரணத்துல வந்துட்டு தான் நம்மளோட கரன்சி ரொம்ப அண்டர் வேல்யூ தான் இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்துல இந்த க்ரூட் ஆயில் பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னா நம்மளோட கரன்சி நார்மலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது அந்த ஆர்டிகல். ஸோ அது முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். மீன்வைல் நீங்க யூஎஸ் மார்க்கெட்ஸ்ல பார்க்கலாம், இல்லை இந்தியன் மார்க்கெட்ஸ்லயுமே இன்னைக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா மெட்டா கிட்டத்தட்ட 10% ஆஃப் ஜாப் கட் பண்ணியிருக்காங்க. ஈவன் வந்து நைட் மாதிரியான கம்பெனில இருந்து 1400 பேருக்கு இன்னைக்கு வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. முக்காவாசி ஜாப்ஸ் ஏஐ பின் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இதை மெட்டா ஓப்பனாகவே இன்ஃபார்ம் பண்றாங்க, நிறைய ஜாப்ஸ் வந்து ஏஐ சிக் பண்றோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் 10% ஆஃப் ஜாப் கட் இருக்கு. ஸோ இதையுமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியமா இருக்கு. ஏன்னா நம்ம கொஞ்ச நாள் போகும்போது மிகப்பெரிய ஒரு ஜாப் கட்ஸ் நடந்துச்சுன்னா அது இந்தியாவோட ஐடி இண்டஸ்ட்ரியை பாதிக்கும், அது பேங்கிங் இண்டஸ்ட்ரியையும் பாதிக்கும். அது மட்டும் இல்ல, பேங்கிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நம்மளோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இந்த கமிட்டியை பொறுத்த வரைக்கும் 2-3 விஷயங்களை பார்க்க போறாங்க. ஒன்று, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், அதில் நடக்கக்கூடிய ஃப்ராடு, அதில் நடக்கக்கூடிய ஏஐ ஸ்கேம்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது. இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொன்னா ஓப்பன் ஆர்கிடெக்சர் பற்றி பேசியிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு பேங்க் வந்து ஏதோ ஒரு 2-3 இன்சூரன்ஸ் நிறுவனங்களோட தான் டைப் பண்ண முடியும், அல்லது
மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் தயார் பண்ணி ப்ராடக்ட்ஸ் அளிக்க முடியும். பட் இந்த கமிட்டி எதை நோக்கி ரிசர்ச் பண்ணுது அப்படின்னு சொன்னா, வருங்காலங்கள்ல ஒரு பேங்க்ல எல்லா பைனான்சியல் ப்ராடக்ட்ஸையும் கிடைக்கிறது, அதுல இருக்கக்கூடிய ரிஸ்க் பத்தி இந்த கமிட்டி டிஸ்கஸ் பண்ண போது. இது ஒரு வெல்கம் மூவ் தான். இதோட ரிசல்ட் எப்படி வருதுங்கிறத பொறுத்து இந்த இமெயில் வருங்காலங்கள்ல பேங்க்லயே எல்லா வகையான ப்ராடக்ட்ஸ், எல்லா இன்சூரன்ஸ் வச்சு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே பேங்க்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த கமிட்டியோட ரிசல்ட் பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் இன்னத்த மார்க்கெட்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். மறுபடியும் வீக்கெண்ட்ல ட்ரம்போடைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ், குவார்டர்லி ரிசல்ட்ஸ் இதெல்லாம் தான் திங்கட்கிழமை மார்க்கெட்டையும் சேர்த்து டிசைட் பண்ணும். நம்ம திங்கட்கிழமை மார்க்கெட்ல போர்டில் நம்ம மீட் பண்ணி பேசுவோம். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.